அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை அன்பால் ஆளுங்கள் என்றார்கள். அன்பு செய்யும் சாதனையை இவ்வுலகில் வேறு எதனாலும் செய்ய முடியாது என்றார்கள். அன்புக்கு இருக்கிற சக்தி மகத்தானது என்றார்கள். மனிதர்களின் இதயங்களில் அன்பால் இடம் பிடியுங்கள் என்றார்கள். மக்காவிலிருந்து நஞ்சு தேய்க்கப்பட்ட வாளுடன் நபியை கொல்வதற்காக வேண்டி வந்தார் ஒருவர். அவரை தடுத்து நிறுத்தினார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதை கவனித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டு விடுங்கள், யா ரசூலல்லாஹ், இவன் தங்களை கொலை செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறான் என்று சொன்னவுடன் அவரை விட்டு விடுங்கள் என்றார்கள். அவர் பெருமானாரை நோக்கி வரும் பொழுது அவரை வரவேற்றார்கள், உபசரித்தார்கள். சஹாபாக்களிடம் இவருக்கு குடிக்கவும் உண்ணவும் கொடுங்கள். அன்பான உபசரிப்பால் திக்குமுக்காடி போனார். நபி அவர்கள் கேட்டார்கள், தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. நபி அவர்கள், நான் சொல்லட்டுமா? கஅபாவில் நீங்கள் உங்கள் நண்பரோடு என்னை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டு சத்தியம் செய்தீர்கள். மேலும் நீங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த வாளில் விஷம் தடவி கொண்டு வந்திருக்கிறீர்கள். இவையெல்லாம் எப்படி தெரியும் என்று வியந்து போனார் அவர் நபியின் கரம் பற்றி இஸ்லாத்தில் இணைந்தார். அவர் மக்காவிற்கு சென்று சொன்ன வார்த்தை, உலகில் இது போன்ற ஒரு அன்பானவரை பண்பானவரை நான் பார்த்ததே இல்லை, எப்பேற்பட்ட உன்னதமான மனிதர் என்று சொல்லி முழு நேர இஸ்லாமிய பிரச்சாரராக மாறிவிட்டார். அன்பானவர்களை சிறியவர் முதல் பெரியவர் வரை அன்பால் தான் அவர்களை வெல்ல முடியுமே தவிர அதிகாரத்தால் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.